சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கொரோனா காலத்தில் கடுமையாக உழைத்து கொரோனா தடுப்பு பணியில் முழுமூச்சாக ஈடுபட்ட இந்த பணியாளர்கள் ஆண்டுதோறும் இவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டு வந்தது. இந்த டெங்குக்கான கொசுக்குழு நாங்கள் பணியானது சிறப்பாக தான் செஞ்சுட்டு வரோம். எங்களோட பணிகள் மூலயமா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் சுகாதாரத்துலேயும் எங்களோட உதவி ரொம்பவே இருக்குது. இன்றைய தினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மூலமாக பணிபுரியக்கூடிய டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் கடுமையாக உழைத்து கொரோனா தடுப்பு பணியில் முழுமூச்சாக ஈடுபட்ட இந்த பணியாளர்கள் ஆண்டுதோறும் இவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் 20 கொசு ஒழிப்பு டெங்கு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். சுகாதாரத்துறை மூலமாக இவர்கள் வேலை வாங்கப்படுகின்றனர். கடந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் முதல் வேலை விட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதனால் கரூர் மாவட்டத்தில் 160க்கும் மேற்பட்ட இந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வேலை இழந்து இன்றைக்கி அவங்க குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் உடனடியாக அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கி கொசு ஆண்டுதோறும் இருக்குது. அப்படி இருக்கும்போது சுகாதார பணிங்கிறது ஆண்டு முழுவதும் செய்ய வேண்டிய பணியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடைவெளி இல்லாமல் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பணி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கடந்த ஜூலை மாதத்திற்குரிய சம்பளம் இதுவரைக்கும் அவர்களுக்கு வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கிடைக்கப்பெறவில்லை. அதற்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த முறையீட்டை அளித்து வந்திருக்கிறோம். டெங்கு கொசு ஒழிப்பாளர்கள் இப்போதைக்கு தலைவராக என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னோட இதில் நாங்கள் 8 வட்டாரங்களில் 160 நபர்கள் உள்ளோம். இந்த 160 நபர்களுக்கும் ஆகஸ்ட் 1 முதல் எங்களுக்கு யாருக்குமே இப்போ பணியானது இல்லை. அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்க ஃபண்டுன்னு சொல்லி ஒதுக்குவாங்க. இந்த டைம் இல்லை. இதே மாதிரி கொஞ்சம் தடைப்பட்டுடுவாங்க. 160 குடும்பமும் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளோம். அதனால் கலெக்டர் சார்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். சார் இதை பார்க்குறேனாரு. இன்னொன்று ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த டெங்குக்கான கொசுக்குழு நாங்கள் பணியானது சிறப்பாக தான் செஞ்சுட்டு வரோம். எங்களோட பணிகள் மூலயமா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் சுகாதாரத்துலேயும் எங்களோட உதவி ரொம்பவே இருக்குது. அவங்களுக்கு ஒரு தூணாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் கலெக்டர் சார் இந்த வீடியோவும் பார்த்துட்டு எங்களுக்கான வேலையை அவர் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்ந்து. எத்தனை ஒன்றியம்? 8 ஒன்றியம் 160 நபர்கள் இருக்கும். சம்பளமானது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கரெக்டான டேட்டில் 5ஆம் தேதியும் வராது. 20, 25 மாத கடைசி இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒரு தடவை அதையும் சரிவர கொடுக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். எத்தனை வருஷமாக வேலை பார்த்தீங்க? 12 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். 12 வருஷமாக எல்லாருக்கும். கொரோனா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களுக்காக அவ்வளோ இதாக நாங்கள் வேலை பார்த்தோம். அதுவும் கொரோனாவை மட்டும் நாங்கள் பார்க்கல. அந்த இடத்துலையுமே டெங்குக்கான ஒழிப்பையும் ஒவ்வொரு வீட்லேயும், அதாவது ஒரு அதிகாரி வர வீட்டை அச்சப்படுற இடத்துல கூட நாங்கள் இறங்கி நாங்கள் போய் எல்லோரும் வேலை பார்த்தோம். ஸோ இதெல்லாமே கலெக்டர் சார் எங்கள் இதை பார்த்துட்டு எங்களுக்கான ஒரு இதை எங்கள் 160 குடும்பம் வாழ்வாதாரத்தையும் அவருக்காக நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அவர் கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு. எப்போ இருந்துமா வேலை கொடுக்கல? ஆகஸ்ட் வேலை கொடுத்தாங்க. இப்போ அந்த சம்பளமும் எங்களுக்கு இன்னும் வரல. அப்புறம் சம்பளமானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. அது எல்லாமே சார் கரெக்டாக. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.